சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திமுகவின் கழக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு மதிவாணன். வணக்கம். முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி நம்ம இது யாருக்கான செய்தின்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது புதிய செய்தியாக நீங்கள் பார்க்குறீங்க. இது புதிய செய்தியே இல்லை. திமுகவுடைய காலங்காலமாக நாங்கள் சொல்லப்படுற கொள்கையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றதுக்கான மற்றும் ஒரு அர்த்தம் தானே தவிர இது எதுவும் புதுசாக நாங்கள் சொன்னதா நீங்கள் இதை பார்க்க வேண்டிய அவசியம் முதல்ல இதில் இல்லை. கூட்டணி ஆட்சின்ற கோரிக்கை வலுவாக வந்த பிறகு பேசுகிறப்ப நம்ம வேற மாதிரி தானே அதை எடுத்து பார்க்க வேண்டியது. இல்லை, நீங்கள் கூட்டணி ஆட்சி வலுவாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி யார் பேசுகிறாங்கன்னு முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இங்கே முதலமைச்சர் சொல்கிறாரு, கட்சியின் தலைவர் சொல்கிறாரு. சரி. ஆனால் எதிர்த்தரப்பில் நீங்கள் சொல்கிறதோ இல்லை கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்கிறதோ பற்றி பேசுனீங்கன்னா, கூட்டணியில் இருக்கிறத யார் சொல்கிறா? ராகுல் காந்தி சொல்கிறாரா? இல்லை. செல்வ பிறந்தகை இதை பற்றி பேசுகிறாரா? நிச்சயமாக இல்லை. இல்லை கார்கே சொல்கிறாரா? இல்லை. யாருமே தலைவர்கள் இதை பற்றி பேசலை. ஒரு கட்சின்னு இருந்தால் 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேருக்கும் 1000 கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கும் நம்ம உட்காந்து பேச முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா என்ன சொல்கிறாரு? இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறேன்னு பேசுகிற அமித்ஷாவுடைய கருத்தோ இல்லை மோடியுடைய கருத்தையும் இங்கே இருக்கிற ஒரு நபர் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் சொல்கிற கருத்தையும் நீங்கள் ஈக்குவலாக வச்சு பார்க்க. காங்கிரஸில் இப்போ நான் வெளிப்படையாக சொன்னால் திரு மாணிக்கம் தாகூர் தொடர்ந்து பேசுகிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசுகிறாங்க, அப்புறம் ஜோதிமணி, செல்வ பெருந்தகையே ஆட்சியில் பங்குன்றது நல்ல விஷயம்தான், தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸுக்கான செய்தி தானே இது. காங்கிரஸுக்கு முதல்வர் செய்தி சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி வருது, அந்த கேள்விக்கான பதில் இல்லை. இந்த பதிலை நீங்கள் வேறு இடத்துல பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சரி யாருக்கெல்லாம் இது பொருந்துது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, வெளிப்படையாகவே வச்சுக்கிட்டாவே கூட, நீங்கள் தனிப்பட்ட நபர் தான் நீங்கள் சொல்கிற எல்லாருமே. அவங்க யாரும் ஒரு மாநில தலைவராகவோ இல்லை அகில இந்திய தலைவராகவோ இல்லை. அது ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து தான். அப்படி தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இல்லை, ஆனாலும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்களே, கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் இல்லைன்னு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லாமல் எப்படி எழுந்து போக முடியும்? இல்லை எப்படி நிலைப்பாடு இதுதான். அதாவது காலங்காலமாக இருக்கிற நிலைப்பாடு. 50 முழக்கங்களில் இது ஒரு முழக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது திமுகவுடைய 50 முழக்கங்களில் ஒன்று. அது வேறு. இப்போ நீங்கள் அதுதான் நீங்கள் இப்போ திரும்ப சொல்லி இல்லை, இப்போ கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது இவங்க கேட்குறது கூட்டணி ஆட்சி தான், அதிகாரத்தில் பங்கு. இப்போது திமுக மத்தியில் இருந்தப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்குன்ற மாதிரி எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுங்க, இதுதான் காங்கிரஸோட கோரிக்கை. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட்டு, கிரீஷ் ஓடங்கரை தான் நியமிக்கிறாங்க. காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக குழு அமைச்சு உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை. அந்த குழு சொல்லுகிறது, கிரீஷ் ஓடங்கர் சொல்கிறார் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட காங்கிரஸ் பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறத விட நான் திரும்பவும் சொல்கிறேன், அகில இந்திய தலைமை தான் தேசிய கட்சிகளில் முடிவெடுக்க முடியும். ஸோ அகில இந்திய தலைமையிலேருந்து எங்களுடைய கருத்து ராகுல் காந்தியோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கே இதை பற்றி பேசியிருக்காங்களான்றது தான் என்னுடைய கேள்வியே. அப்படி அவங்க ஒரு இடத்துல அதுக்கு கேள்வி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஸோ ஒருவேளை ராகுல் காந்தி கேட்டால் ஓரளவு இணங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் தான் சொல்கிறோம். அப்பவும் இல்லைன்றது பொருள் தானே. அதுதான் சொல்கிறேன், எங்கள் கொள்கை இல்லை அது. எங்களுடைய கொள்கையை நாங்கள் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? நீங்கள் முதல்வர்கிட்ட போயிட்டு அதிகாரம் வேணுமா கொள்கையாக முக்கியமானு கேட்கும்போது முதல்வர் தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு அதிகாரத்தை விட கொள்கை தான் முக்கியம். அப்போ அதிகாரத்தை விட எங்களுக்கு கொள்கை சார்ந்து தான் நாங்கள் இயக்கத்தையே நடத்தோம். இல்லை, அது ரைட்டு சார். கூட்டணியில் பங்குன்றது எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரத்தை பரவலாக்கணும்ல, அதுதானே. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒத்து வராது இல்லை. தமிழ்நாட்டை இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் 96 எம்எல்ஏ வச்சுருந்த காலகட்டங்கள்லேயே தனிப்பெருமையாக தான் ஆட்சி அமைச்சிருந்தோம்னு சொல்கிறேன். தனியாக தான் ஆட்சி அமைச்சிருந்தோம். கரெக்ட். இப்போது ஒரு சிக்கலை நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்குறேன். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உரசல் இருப்பதா, மனஸ்தாபம் இருக்கிறதா? தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதிட்டே இருக்கிறாங்க. அந்த மனஸ்தாபம் யாரு இருக்குன்னு சொல்கிறதுன்னு கேட்குறேன். அதுதான் கேள்வியே. யார் இப்போ ஒரு இயக்கத்தில் ஒருத்தர் மட்டும் இருக்க முடியாதுல்ல, பல 100 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்க. சோடங்கர் சொல்கிறார், தொண்டர்களோட விருப்பம் ஆட்சியில் பங்கு, நிர்வாகிகளோட விருப்பம் ஆட்சியில் பங்குன்றாங்க. இப்போ நான் ஒரு பாயிண்ட் கேட்குறேன். கடந்த காலத்தில் மைனாரிட்டி அரசுன்னு இருக்கிறப்போ இங்கே EVK இளங்கோவன் ஆட்சியில் பங்கு கேட்டார். ஆனால் டெல்லியில் பேசி இல்லைன்னு சொல்லியாச்சு. கலைஞர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், டெல்லியை சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்னாரு. இல்லைன்னு அதான் சொல்கிறேன் நாங்களும். இப்போ டெல்லி கேட்குற மாதிரி தானே தெரியுது. டெல்லி வாயை திறந்து பேசட்டுமே இந்த விஷயத்தை, அப்போ இதை பற்றி பேசலாமே. இப்போ எங்கள் கட்சியிலே கூட ஒரு முழக்கம் இருக்கும்,
எங்கள் கட்சியிலேயே ஒரு மந்திரி ஒன்று சொல்கிறாரு வச்சுங்களேன், ஒரு மாவட்ட செயலர் ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம கருத்தாத்தி விவாதம் பண்ண முடியுமா? ஸோ இப்போ கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணுவார், கட்சி தலைமை தான் முடிவு பண்ணுன்றதா எங்களுடைய கருத்து. இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ முதல்வர் சொல்லிட்டார் இது ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு சின்ன விரிசல் இருக்கு. இல்லை, அதுக்கு தான் செல்வ பிறந்தங்க திரும்பவும் சொல்கிறாரு, அதனால விரிசல் ஏற்படுமான்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது, எந்த பிணக்கும் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுன்றீங்களா? அதான அர்த்தம், வேற என்ன அதுக்கு அர்த்தம் வரப்போகுது? இவ்வளோ வேற எந்த அர்த்தமும் வராது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படையாக ஆதங்கத்தை சொல்கிறாங்க, குழு போடணுன்றாங்க. நாங்கள் டிசம்பர் மாதமே குழு போட்டோம், டிசம்பர் மாதத்தில் போட சொன்னோம், திமுகவில் போடலை, இப்படிலாம் சொல்லி இப்போ தான் நீங்கள் இந்த குழு போடுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணும். 2021 எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிப்ரவரி மாதம் 26 மேலே தான் நாங்கள் குழுவே போட்டோம். ஆமாம், அப்புறம் இன்னும் அந்த தேதியே வரலையே. இல்லை காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் காங்கிரஸ் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், அது எனக்கு புரியல. அவங்க ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேட்டி எடுத்த போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிசம்பர் மாதமே இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் போய் தேர்தல் வேலை பார்ப்போம்ல, நீங்கள் தேர்தல் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இல்லை சார், நீங்கள் 21 நம்ம ஆளுங்கட்சி இல்லை, இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சி இருக்குது, நமக்கு இடைக்கால பட்ஜெட் இருக்குது, கூட்டத்தொடர் நடத்தணும், இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அதை பார்க்க முடியும். நீங்கள் பிரித்து பார்க்கணுமா இல்லையா? 21 நம்ம எதிர்கட்சி, இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சி, நம்ம இப்போ பட்ஜெட் வாசிக்கணும், பட்ஜெட்டை பற்றி சிந்திக்கணும், மக்கள் நல திட்டங்களை சிந்திக்கணும், இடையில நிற்கிற திட்டங்களை துரிதப்படுத்தி வேகப்படுத்தி திட்டங்களை முடிக்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய வேலை இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு சார் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, ஆனால் அது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இல்லை. நீங்கள் அதை சொல்கிறீங்க, 2019 2024 வரைக்குமே அந்த தன்மை இருந்தது. ஆனால் 2026 உங்களுக்கே தெரியலையா, காங்கிரஸ் ஒரு கரார் தன்மை காட்டுதுன்னு கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா? இல்லை, இவங்க எந்த இதுலையுமே கரார் காட்டவே இல்லைன்ற நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், தலைமை என்ன சொல்லுதுன்றது தான் இதில் விவாதம். ஆனால் வெளிப்படையாக இப்போ இது வரைக்கும் யாரும் வெளிப்படையாக இப்படி பேசலை. 19 24 வரைக்குமே நான் பார்க்குறேன். பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார் விஜய்க்கு. பிரவீன் சக்கரவர்த்தி அந்த கேரக்டர் யார் சார்? கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காரு? இந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளராக குறைந்தபட்சம் இருக்காரா? யார் அவருன்னு கேட்குறேன். கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, 10 11 சார். அவருக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? பட் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு ராகுலுக்கு நெருக்கமானவர், கட்சிக்குள்ள ஒரு பொறுப்புல இருக்கிறார், ராகுல் ஒரு அணியினுடைய பொறுப்புல இருக்கிறார். இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு, எனக்கு கூட்டணியை கடந்து ஒரு சகோதரனா இருக்காருன்னு சொல்றாரு ராகுல் காந்தியை. சரி, அந்த சகோதரன் சொல்லட்டுமே. நீங்க பக்கத்துல ராகுலே நேரடியா கேட்கட்டும்ன்றீங்க. அது வரைக்கும் தலைமைன்றது ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே தானே. அப்புறம் அதை கடந்து வேற யாரு? காங்கிரஸ் ஒரு வருத்தத்தை சொல்றாங்க, நாங்க 63 41 ஆகி 25 ஆகி எங்களுக்கு அதிக சீட்டு வேணும். அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி 3-4 மடங்கு வாக்கு வங்கி எல்லாம் உயர்ந்திருக்கு அப்படின்றார் காங்கிரஸுக்கு. அந்த அளவுக்கு சீட்டை எதிர்பார்க்குறாங்க. இல்லை சார், அவருடைய கருத்துக்கு முதல்ல பதில் சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர் யாருன்றதான் எங்களுடைய கேள்வி. அவர் என்ன கருத்து வேணா சொல்றாரு, கருத்து அப்புறம் தனிப்பட்ட நபரை தள்ளி வச்சிடலாம். காங்கிரஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த முறை அதிகமாக 25 ரொம்ப குறைச்சல். இல்லை, எவ்வளவு சீட்டுன்றதை கட்சி தலைவரும் தலைமை தான் முடிவு பண்ணும். அதை நான் இங்கே உட்காந்து விவாதம் பண்ண முடியாது. அது கரெக்ட், நான் ஏற்றுக்கிறேன். முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது எல்லாருமே உணர்றாங்கன்றதுல அதனால தான் சொல்கிறேன், எங்கள் கூட்டணி கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லைன்ற வார்த்தை பாயிண்ட் வச்சுங்க. இப்போ இந்த புள்ளியிலேருந்தே நான் உங்களுக்கு கேட்குறேன், கொள்கைக்காக தான், பாஜகவை எதிர்ப்பதற்காக தான் நாங்கள் உங்களோட பணியாற்றுறோம். ஆனால் அதிகாரம்னு வரப்போ எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிக்கிறோம். அதிகாரம்னு வரப்போ திமுக மட்டும் மந்திரி பதவிகள் எல்லா அதிகாரத்தை வச்சுக்கிறது, அது என்ன? கொள்கைன்னு போகிறோம், எல்லாரும் களமாடுறோம்னா அந்த அதிகாரத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்லன்னு கேள்வி தானே. இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப அதிகாரத்தை மட்டுமே பேசுகிறீங்க. கொள்கைன்றது வேற, அதிகாரம்ன்றது வேற. அதிகாரத்துக்காக இங்கே கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணுற இயக்கங்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல வரேன், காங்கிரஸ் உட்பட. எங்களுக்கு அதிகாரம் வேணுன்றதுக்காக கொள்கை யாருங்க காம்ப்ரமைஸ் பண்ண தயாராக இல்லை. இதில் கொள்கை பிரச்சனையே இல்லைன்றாங்க. இல்லை, நீங்கள் அதான் சொல்ல, மாநிலத்தில் சுயாட்சின்றது எப்படி? அது கூட்டணி ஆட்சி தான். நீங்கள் சுயாட்சி சொல்ல வரீங்களா? அவங்க அதிகாரம் அதுதானே சொல்ல வரேன். சுயாட்சி ஒரு மாநில தேசிய கட்சி ஒன்றியத்தை ஆளுது, ஒரு மாநில கட்சி மாநிலத்தை. சுயாட்சி ஆள்றதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நம்ம கூட்டாட்சி சுயாட்சிக்குள்ளேயே நம்ம வரல, அது வேற பொருள் கொண்டது.
கூட்டணியில் பங்கு தர மாட்டீங்கன்றது தான் நாம் பொருள் கொள்ளணும். முதல்வர் பேச்சில் அதைத்தானே சொல்லியிருக்காரு முதல்வர். இந்த கட்சிக்கு இந்த மண்ணுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஸோ இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எது ஒத்து வருமோ அதுதான். இப்போ நான் புரிஞ்சேன், கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அந்த மேண்டேட்டோட போனா மக்கள் நிராகரிச்சிருவாங்கன்ற ஒரு தயக்கம். இது ஏற்கனவே நடந்திருக்குல்லன்ற, இது ஏற்கனவே கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அது ஒத்து வராம போயிருக்க. ஒரு காலகட்டங்கள்ல பாதி பாதி நின்று இருக்குமே. அந்த காலகட்டங்களில் தோத்து தானே இருக்கும். அதிக தேசிய கட்சிகளுக்கு அதிக இடங்கள் கொடுக்கறப்ப ஒரு பின்னடைவை சந்திக்குதுன்னு. ஆனா சூழல் மாறி இருக்குன்றாங்களே, உங்களுக்கு தாவேக்கான்ற ஃபேக்டர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட தாவேக்காவை காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நடிகர் கட்சி நீங்க சொல்றீங்கல்ல, அந்த நடிகர் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன வந்துச்சுன்னு அவர் அரசியல்வாதியாகி ஒரு கட்சியின் தலைவர் ஆயிட்டாரு. திரும்ப அது நடிகர் கட்சி முதல்ல தேர்தலை சந்திக்கிட்டோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் குறைந்தபட்சம் ஒரு சதவீதமோ 1% ஓட்டு வாங்கி காட்டட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி வாதம் பண்ணுவோம். நடிகர் கருத்து கணிப்புகளில் அவங்க கட்சியினரும் சொல்கிறாங்க, பொதுவளவாக நம்ம கருத்து கணிப்பை ஓன் பண்ணி பேசுறதுக்கு இல்லை, 25%, 30% அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸில் உள்ள தலைவர்களே பேசுகிறாங்க மினிமம் 18%. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்த எந்த கருத்து கணிப்பு எடுங்களேன், மோடி 240 வருவார்னு பெரும்பான்மையாக சொல்லவே இல்லையே. 400 வருவார், 350 வருவார், 325 வருவார் சொன்னார். இப்போ விஜய் எப்படி ரிசல்ட் இதான மக்கள் கொடுக்குறாங்க. கருத்து கணிப்பு வேற. 90% இங்கே கருத்து கணிப்புன்றது எப்படி இருக்குன்னா கருத்து திணிப்பாக தான் இருக்குது. 90% கருத்து கணிப்பை நம்ம அதை ஓன் பண்ண நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா கருத்து கணிப்பு பொய்யாகி இருக்கு. விஜய் சொல்வது வந்து புதிய தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விஜய் இருக்கார். அதையும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது பழைய சினிமா வசனம் தான், இங்கே கூட்டம் சத்தமெல்லாம் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன். அதே தானே அவருக்கு நான் திரும்ப கருத்தாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கூட்டம் வர்றது அதுக்காக அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு நம்புறதுலாம் வந்து எப்படின்னா அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்றது தான் என்னுடைய பொறுத்த வரைக்கும். அரசியல் காலத்தில் இதை விட பெரிய நடிகர்கள்லாம் தோற்றுருக்காங்க. இல்லை, நீங்கள் கள அரசியல்லே இருக்கக்கூடியவர், கிரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர். நான் அதை வச்சுக்கிட்டு தான் கேட்குறேன். அந்த தன்மை மாறிடுச்சு. விஜய் வரவுக்கு பிறகு நீங்கள் விஜய் செல்வாக்கு ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. அவர் ஒரு கல்ட் இமேஜ்ன்றாங்க. அவருக்கான செல்வாக்குன்ற உயரம் செல்வாக்கே இல்லைன்றது தான் நான் சொல்கிற ஒரு விஷயமே. நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை, செல்வாக்கே இல்லை. முதல்ல நீங்கள் உணரணும். நீங்கள் குறைந்தபட்சம் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நடிகனா வேண்டாம், ஒரு வாக்காளனா இல்லை ஒரு சராசரி மனுஷனா இவர் ஏன் வேணும்னு ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன். அப்படி மாற்றம் தான். மாற்றம் எதுக்குன்னு கேட்குறேன். அந்த கேள்வி தான். இவர் எதுக்கு வேணும்? இவர் என்ன பண்ணிட்டாரு? இல்லை, கேள்வி இருக்கு. 2 திராவிட கட்சிக்கு மாற்று. அதை எதுக்காக நீ மாற்றுன்னு கேட்டேன். எங்கள்லேருந்து நீங்கள் என்ன மாறிப்பட்டுட்டீங்க? நாங்கள் செய்யாததை இதை நீங்கள் செய்ய போகிறேன்னு சொல்கிறீங்க. 2 விஷயம் சொல்கிறாங்க சார். அவர் சொல்வது வந்து ஊழல் சக்தி, ஊழலுக்கு எதிராக நான் இருப்பேன், வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன், மன்னராட்சிக்கு எதிராக இருப்பேன், நான் வந்தால் நல்லது செய்வேன். சரி, உங்களுடைய ஒரிஜினல் சம்பளம் எவ்வளோ? வேறு எதுவுமே வேணும், நான் எதையுமே கேட்கல. இது நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சேலரி ஸ்லிப்னு ஒன்று இருக்குல்ல, நான் பேலன்ஸ் ஷீட்னு ஒன்று வச்சுருப்பேன்ல, நடிகர் கட்சியை சேர்ந்த அந்த நடிகருக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க பொதுவெளியில் சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து எம்ஜிஆர் காலத்தில் இல்லை நீங்கள் உடனே திரும்பக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை, நான் அதுதான் கேட்குறேங்க. எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி சொல்லப்பட்டது. இந்த ரஜினி இருங்க, ஒரே விஷயம். ரஜினி வந்து அரசியலுக்கு வந்தப்ப கருத்து சொன்னப்ப ஜெயலலிதா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, அவர் கருப்பு பணமே கிடையாதான்னு. இது மாதிரி இப்போ விஜயை எதிர்கொள்றதுக்கு வந்து அவர் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. டிக்கெட்டுக்கே போல, பிளாக் மணி. நான் பிளாக் டிக்கெட் உள்ள, நான் பிளாக் மணிக்கு போல. அப்புறம் நான் கேட்கறது குறைந்தபட்சம் உங்க சம்பளம் எவ்வளவுன்னு தான் கேட்டேன். அதான் டாக்ஸ் கட்டுறாரு சார். அது எவ்வளவு காட்டுறீங்க நீங்க? நான் கேட்ட கேள்விக்கும் டாக்ஸுக்கும் நீங்க சொல்றது இல்ல சார். அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னா டாக்ஸ் முதல்ல அதை பொதுவெளியில சொல்லுங்கன்றேன். நீங்க மொத்தத்தில் அப்புறம் பேசுவோம். பொதுவெளியில உங்களுடைய ஒரு படத்திற்கு நீங்க வாங்குற சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கான ஜிஎஸ்டியை யாரு கட்டுறா? இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் சார். ஆதவ அர்ஜுனா விஜயை வச்சுக்கிட்டே பேசினாரு. கிட்டத்தட்ட 500 கோடி சொல்றாரு. ஒரு படத்துக்கு 500 கோடி வாங்குறாரு, அதை விட்டுட்டு வந்திருக்காருன்னு. என்னுடைய ஒரே கேள்வி, அந்த நடிகருடைய குறைந்தபட்ச அவர் நேர்மையானவராக இருந்தால் தன்னுடைய சம்பளம் எவ்வளோன்னு பொதுவெளியில் சொல்லுங்க. அதுக்கான டிடிஎஸோ அதுக்கான ஜிஎஸ்டியோ யார் கட்டுறாங்கன்னு சொல்லுங்க. வேறு எதையும் நான் கேட்கல. நீங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்க, 100 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க, இல்லை 60-40 ரேஷியோவில் போடுறீங்க,
இல்லை நீங்கள் வந்து இந்த படத்துக்கு கூட அந்த உங்கள் கூட இருக்கிறவரையே வந்து அசோசியேட் ப்ரொடியூசராக வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லைங்க. எல்லையுமே வாங்குற சம்பளத்தை மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் நேர்மையானவராக இருந்தால். நீங்கள் பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறது வந்து என்ன வேணால் பேசலாம். தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இல்லை சார், பாயிண்ட்டாக அவங்க தரப்பில் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு, ஒரு கேரியரினுடைய உச்சத்தில் இருக்கிற என்ன உச்சம், அதுதான் திரும்பி கேட்டேன். என்ன உச்சம் சார் உங்களுக்கு தெரியாது? இல்லை அதுதான் எனக்கு. உங்களுக்கு சினி ஃபீல்டுன்னு தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் விஜயினுடைய உயரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை உயரம் அரசியலுக்காக பேசலாமா? அப்படி சரி, நீங்கள் நான் அரசியலுக்காக பேசுகிறேன், யதார்த்தமாக பேசுகிறேன்னு இல்லை. விஜய் மக்களுக்கு இது மூலயமா தெரியட்டும்னு நான் கேட்குறேன். அவர் வாங்குற சம்பளம் இவ்வளோன்னு மக்களுக்கு இது மூலயமா தெரியட்டும், அதனால அவர் என்ன பண்றாருன்றது தெரியட்டும். இவ்வளவுதான் என்னோட நோக்கம். உச்சம் அப்படின்னு சொல்றீங்க சார், நான் ஒண்ணு சார், எதை வச்சு உச்சம் சொல்றீங்க? இல்ல சார், அவர் சம்பளமா இருக்கட்டும், வசூலா இல்ல இந்த இருக்கட்டும், உச்சம் சொல்றீங்களா சார், எதுல ஒரு உச்சம்? ரெண்டு விஷயம் சொல்றேன் சார். ஆடியன்ஸ் பேஸ்லயா, இல்ல நான் அதான் சேலரிலயா, எதுல உச்சம்? எல்லாத்தையும் சேர்த்து தான் சார் சொல்றேன். அதாவது பட வசூலா இருக்கட்டும், அவர் வாங்குற சம்பளமா இருக்கட்டும். தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி இட்டு வந்து பெரிய படம் இது சார். சொல்லுங்க சார். நீங்க என்ன விஜயை வந்து எல்லாத்துலயும், அதாவது இல்ல நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க எந்த கேள்வியும் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. கரியர் உச்சன்னு சொல்றீங்க. ஒரு சிம்பிளா தமிழ் சினிமாவில் அதிகப்படியான வசூல் வாங்கின படம் எது? எந்த நடிகரோட படம்? நீங்களா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் இல்லை என்ற அந்த நடிகரே இல்ல. விஜய் இல்லைன்ற அந்த நடிகரே இல்ல, அதான் நடிகர் விஜயே இல்ல. போதுமா? அவர் சொல்லலாம் சார், நான் உச்சத்திலிருந்து வந்தேன். இப்போ பாயிண்ட் வாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார், சரி நீங்கள் அந்த உயர அளவில் கூட மாறுபாடு வச்சுக்கலாம், ஆனால் ஒரு கெரியரிலோட ஓய்வு விட்டு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் எல்லாம் அவர் வரல இல்லை, அதையாவது ஏற்றுக்கிறீங்கல்ல? இல்லை, அதை விட்டுட்டு தானே வராரு, அதை தானே இல்லை அவர் சார். சொல்றாரு. இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? எந்தெந்த நடிகருக்கெல்லாம் இன்னைக்கு படம் இருக்குது, எந்தெந்த நடிகருக்கெல்லாம் படம் இல்லைன்றதும் வெளிப்படையாக தெரியும். நான் அதை விவாதம் பண்ண இங்கே வரல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் இருக்காரா இல்லையான்றத நான் அவரோட வாய்ப்பிலே, அவருடைய சாய்ஸ்லேயே நான் கொடுத்துட்றேன். ஆனால் அவர் பேசுகிறது பொய்ன்னு நான் சொல்ல வரேன். அவர் நான் தன்னை ஒரு உத்தமன் மாதிரியும், தான் ஏதோ உச்சத்துலேருந்து வந்த மாதிரியும் எதுவுமே இல்லை, எல்லாமே பொய். இது எல்லாமே நான் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பேன்னு சொல்ல வரேன். வசூல் ரீதியாகவும் நீங்கள் நம்பர் 1 ஹீரோ கிடையாது, ஆடியன்ஸ் பேஸ்லேயும் நீங்கள் நம்பர் 1 கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரரு சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கு தான் ஒரு கதை சொன்னார் மேடையில். ஒருத்தர் இருக்காரு, அவரோட சட்டையை போட ஆசைப்பட்ட, அவரோட வாட்சி கட்ட ஆசைப்பட்ட, ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு தான் கேட்டாரே தவிர நான் அந்த இடத்துல போய் அடைஞ்சிட்டுன்னு அவர் சொல்லலை அந்த நடிகர். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நடிகர் வந்து அந்த அளவுக்குலாம் உச்சத்தில் இல்லவே. ஸோ நீங்கள் ரஜினியை தூக்கி வச்சு பேசுகிறீங்க, இப்போ விஜய் உங்களை எதுக்கிறதுனால இல்லை. எந்த காலத்துலேயும் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் ரஜினி தான், அவர் தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்கார். நான் சொல்கிறது இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு கணக்கு போட்டிங்கன்னா முதல் டே ஃபஸ்ட் டே கலெக்ஷன்லேயும் அவர் தான் இருக்கார், ஓவரால் கலெக்ஷன்லேயும் அவர் தான் இருக்கார், ஆடியன்ஸ் பேஸ்லேயும் அவர் தான் சார். இப்போது விஜய்ன்ற இதை வந்து நீங்கள் என்னென்னா பொருட்டே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கிரவுண்டில் நம்ம சில விஷயங்கள் உடச்சி பேசலாமே. தாவேக்கான்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு 2026 எலெக்ஷனில் ஒரு முக்கியமான காரணின்றதை கூட நீங்கள் மறுக்கிறீங்களா? அது என்ன செய்ய போகுது, அது என்ன தாக்கத்தை தாவேக்கா ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கே, அதெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது யார் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் சார். இதே மாநிலத்தில் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிற்காமல் போன நடிகர்கள் இருக்காங்க. என்னுடைய வாரிசுன்னு சொன்ன நடிகர் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நிற்கல. ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்று காணாமல் போனவர் இருக்கார். அப்படி போயிடுவாருன்றது தான். தேர்தலில் நின்று 5549 ஓட்டு வாங்கினவரும் இருக்கார். இவரோட உச்சபட்ச நடிகர். பிரான்ஸ் அரசாங்கம்லாம் கூப்பிட்டு அவார்டு கொடுத்த நடிகர் வெறும் 5500 ஓட்டு தான் வாங்கினார். இல்லை, எனக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த நடிகர் வந்து முன்னாடி வருவாருன்னு நீங்கள் நம்புறீங்க? அவர் வந்து பெரிய இது போல. நான் நடிகர்னே இல்லை, அவர் தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நடிகரால் நான் சொல்லலை. நான் ஒரு கட்சி தலைவர்னா ஒரு வாக்காளன் என்ன எதிர்பார்ப்பான்னு தெரியுமா சார்? பொதுவாகவே எனக்காக பேசணும், எனக்காக வரணும், எனக்காக நிற்கணும், என்னுடைய மனசாட்சி அவர் பேசணும்னு தான் ஒரு வாக்காளர், ஒரு பொது ஜனங்கள் நினைப்பாங்க. அப்படி இது வரைக்கும் நான் சொல்றது என்னோட மனசாட்சியா, என்னுடைய மக்களுடைய எண்ணங்களா நடிகர் சரி தாவேக்கா தலைவர் விஜய் எங்க பேசினார்னு ஒரு இடத்த உங்களால் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல அப்போ களம்ன்றது வந்து திமுக அணி, அதை நாங்கள் சிந்திக்க மாட்டோம். இங்க மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுங்களா, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில சிறந்த மக்கள், உயர்கல்வியில நம்பர் 1 இருக்க மக்கள்,
அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலத்தை நம்பர் 1 மாநில தமிழ்நாடு மக்கள். அவங்க தெளிவாக போடுவாங்க, சினிமா எது, அரசியல் எது, தலைவன் யாராக இருக்கணும், நடிகன் யாராக இருக்கணும் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் அந்த ஃபேக்டர் பெரிய தாக்கம் இல்லை. அதிமுகவை நீங்கள் பொருட்படுத்தலை. நீங்கள் என்னன்னா என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறீங்க. அதாவது இப்போ 26 என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு என்டிஏ வெர்சஸ் திமுகன்னு சொன்னது அமித்ஷா, சொன்னது மோடி. கட்சியில் யாரோ ஒருத்தர் சொல்லலை. நீங்கள் எங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது இருக்குல்ல. நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா நீங்கள் அதிமுக தானே சொல்லணும். எதுக்காக நாங்கள் அதிமுக? எங்களுக்கும் அதிமுக அன்னைக்கு தானே. இன்னைக்கு அதிமுகன்ற இயக்கம் வந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிக்கு மேலே டெபாசிட் போயிருக்கு. 11 தொகுதியில் 3வது இடத்துல இருக்குது, ஒரு தொகுதி 4வது இடத்துல இருக்குது. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியை நாங்கள் ஏன் இது பண்ணணும்? எங்களுக்கு நேர் எதிராக நிற்கிற பிஜேபி தானே. இல்லை, உங்களுக்கு நேர் எதிரி எப்படி? தமிழ்நாட்டில் அதிமுக தானே பெரிய கட்சி. இந்த அதிமுக தானே பிஜேபியோட சேர்ந்து மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தது. அது வேற சார், அதான முக்கியம். இல்லை அது வேற, அதான முக்கியம். ஆனால் கிரவுண்டில் வலுவா இருக்கிறது அதிமுக நீங்க நினைக்கலையா? எதுக்கு எங்க இருக்குன்னு கேட்குறேன். அதுதான் சொல்றேன், எங்க இருக்கு? அதிமுக விட பிஜேபி தானே சார் கீழே இருக்கு. பர்சன்டேஜ் வைஸும் பார்த்தா ஓப்பனாக கேட்குறேன் சார், ஒரு ஓப்பனாக கேட்குறேன் சார். நாளைக்கு பாஜகவுக்கு சீட்டு கொடுக்க போறது திரு இபிஎஸ் அவங்க கொடுக்க போறாங்களா, இல்லை அமித்ஷா அவங்க கொடுக்க போறாங்களா? இபிஎஸ் தானே கொடுக்கணும். இல்லை, இபிஎஸ் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிற அடிப்படையில் இருந்தால் அந்த கூட்டணியில் சேர்ற தலைவர்கள்லாம் எதுக்கு வந்து பியூஷ் கோயல் கிட்ட போய் சேர்றாங்க? அது என்டிஏ சார். அது அப்போ வந்து என்டிஏ வெர்சஸ் திமுகன்னு சொன்னது கரெக்ட் தானே? ஏடிஎம்கே, அதாவது என்டிஏ ஏடிஎம்கேவோட தானே சார் அலைன்ஸ் வைக்கிறாங்க சார். இப்போ தினகரன் யாரோட போய் சேர்றாரு? என்டிஏல சேர்றாரு. ஆமா. பாரிவந்தர் எதுல சேர்றாரு? ஏசி சண்முகம் எதுல சேர்றாரு? ஜான்பாடி எதுல சேர்றாரு? ஆனா அன்புமணி நேத்து திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு ஒரு கட்சியோட கிட்ட வந்து பிஜேபி பேசுதுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க தலைமையா இருந்தா நீங்க தானே பேசணும். நீங்க ஏன் என்டிஏ பேசுதுன்னு சொல்றீங்க? அப்போ உங்களுக்கே நீங்க தலைமைன்றது நீங்க மறந்துட்டீங்க. ஸோ அதனால என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான். ஏன்னா இந்த என்டிஏ தான் நமக்கு துரோகம் பண்ணுது, இந்த என்டிஏ தான் நமக்கு நிதி தர மாட்டுது, இந்த என்டிஏ தான் நமக்கு வந்து தேவையில்லாத சட்டங்களையும் திட்டங்களையும். ஒரு கேள்வி உங்களை கேட்குறாங்க, 26 நடக்க போகிறது 26. உங்க ஆட்சி நல்லது கெட்டது நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு இல்லாமல் 24 மாதிரியே திரும்ப 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 பிஜேபி, 19ல் பிஜேபி, 21ல் பிஜேபி, 24ல் பிஜேபி, எல்லாத்தையும் பிஜேபியவே முன்னிறுத்தப்பட முடியுமா? இபிஎஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களோட ஆட்சியை முன்னிறுத்துங்க, 4.5 வருஷம் ஆட்சியை முன்னிறுத்துங்க, உங்க ஆட்சியை முன்னிறுத்துங்க, இதுல எதுக்கு பிஜேபியை கொண்டு வரீங்கன்னு கேட்குறாங்களே. இல்லைங்க, 4.5 வருஷம் உங்க ஆட்சி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை என்டிஏ ஆட்சி அதை பற்றினே நீங்கள் கேட்குறதால வச்சுப்போம். இந்த 4.5 வருஷத்தில் உதயமின் திட்டத்தையும் உணவு பாதுகாப்பு மசோதாவையும் யாரை கேட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? வேளாண் சட்டத்தையும் அக்னிபாத் திட்டத்தையும் முத்தலாக்கு தட்டையும் ஆர்டிகல் 370யையும் யாரை கேட்டு ஆதரிச்சிங்க? திருப்பரங்குன்றத்தில் வழக்கில் உங்களுடைய ஸ்டாண்டு தான் இப்போ. இல்லை ஒரு நிமிஷம், இப்போ இதெல்லாம் மாநில சார்ந்த பிரச்சனைன்றீங்களா இல்லைன்றீங்களா? இப்போ பாஜகவை மையப்படுத்தி ஒன்று, இங்கே தாவேக்காவை பொருட்படுத்தலை. நான் இப்போ கூட்டணி கணக்குக்கே வந்துடுறேன். 26 எலெக்ஷன் ஓட்டின்னு 200ல் ஜெயிப்போம் 210லாம் சொல்லிட்டு இருந்தது திமுக. அதுக்கப்புறம் ஒரு பர்செப்ஷன் இருந்தது, ரொம்ப எளிமையாக இருக்குது, கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ எதிர்முகாமில் இருந்தே சொல்கிறாங்க திமுக அணி திணறிட்டு இருக்கு, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதில்ல அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த பர்செப்ஷன் உடையிறதா நீங்கள் நினைக்கலையா? அதையாவது அவங்க சொல்லட்டுமேன்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. பாவம், அவங்க களத்திலே இல்லாத ஒரு கட்சி சார். நீங்கள் தானே சொன்னீங்க 4.5 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். பிஜேபி நீங்கள் என்டிஏவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கல்ல, எதுக்காக ஃபார்ம் பண்ணு? இப்போ நாங்கள் சொல்கிறோம் காங்கிரஸ் எதுக்கு வேணும், எங்கள் கூட வந்து விசிகா எதுக்கு இருக்குது, எங்கள் கூட கம்யூனிஸ்ட் எதுக்கு? ஆனால் ஒரு ப்ரெஷர் போடுறத நீங்கள் உணரலையா? 21ல் நீங்கள் ஒதுக்குனீங்க ஒரு ஃபார்முலா, எல்லாருக்கும் 6, உங்களுக்கு 25. இப்போ அது ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணரலையா? அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச 2 நாளில் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்கிறோமா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 2 நாளில் சுமூகமாக முடிச்சிருன்றீங்களா? இங்கே பிரச்சனை இல்லைன்ற சார், இதில் எங்கேருந்து சார் சுமூகன்ற வார்த்தை வருது? பிரச்சனையே இல்லையா சார்? 21 ஃபார்முலா அப்படியே கொடுத்துருவீங்களா சீட்டு? அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார். பிறகு எதற்காக மேலும் சில கட்சிகள்ன்றீங்க? நீங்கள் வலுவாக இருப்பதா சொல்கிறீங்க, எதிர்முகாமில் அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க, தாவேக்காவை நீங்கள் பொருட்டாவும் மதிக்கலை, திரும்ப திரும்ப எதுக்கு மேலும் சில கட்சிகள் வருவாங்கன்னு பேச்சுவார்த்தை? அரவணைச்சு போகிறது ஒன்றும் தப்பு இல்லையே சார், எல்லாரையும் சேர்த்துக்கிறது என்ன தவறு இருக்கு? இந்த மண்ணை காப்பாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணுறோம், அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது ஏன் இவ்வளோ நீங்கள் தேடி இவ்வளோ சிக்கலாக எதிர்க்க அழைப்பு? இந்த அணியோ போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன சார் அம்மையாரா, இல்லை நாங்கள் என்ன வந்து எடப்பாடியா? நாங்கள் எல்லாரையும் அரவணைக்கிறோம் சார்.
சார் சட்டமன்றத்தில் எங்களை வெளியேற்றிட்டு கூட்டம் நடத்துனாங்க சார். நாங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள வான்னு சொல்லி சட்டமன்றம் நடத்துறோம் சார். ஒரு வந்து அது எவ்வளோ வித்தியாசம் இல்ல இருக்குல்ல. ஒன்று பலவீனம்னு நீங்க நினைக்கலையா? நீங்க இந்த அரவணைப்பு எப்படி சார் பலவீனமா மாறும்? ம். தாயுள்ளத்தோட இல்ல அரவணைப்பு ஒரு பாயிண்ட் சார், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க தாயுள்ளத்தோடலாம் அரவணைக்க வேண்டாம் சார். அரசியல் என்ன சார் தாயுள்ளம்? நீங்க வந்து இருக்கிற கட்சிக்கு மேலும் சில கட்சிக்கு கொடுக்குற சீட்டை இவங்களுக்கெல்லாம் அதிகமா கொடுத்தா இன்னும் இல்லை. சந்தோஷமா நீங்கள் நாங்கள் தாயுள்ளத்தோட அரவணைக்கிறன்ற வார்த்தை எப்படி சொல்கிறோம்னா, அதிமுக நல்லா இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் சார். ம். அதே திமுக நல்லா இருக்கணும்னு சொல்லுமா சார்? ம்ஹும். அதுதானே சார். நீ எதிரியா இருந்தாலும் நல்லா இருன்னு சொல்கிறோம். ம். நீ வா எங்க கூட எதிரியா, எங்களுக்கு எதிராக நீ தாவேகா தரப்புல சொன்னாங்க, ரொம்ப பலவீனமான எதிரியை வந்து தேடுவாங்க அவங்க, எங்களை அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு தாவேகால ஒருத்தர் சொன்னார், பேசினார். சார். இவங்களையாவது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், அந்த நடிகர் கட்சி எப்படி ஏற்றுக்கிறது? எந்த வகையிலையும் சேர மாட்டாது சார். நீங்கள் திரை பிரபலத்தை வச்சு மட்டுமே ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வேற மாதிரி ஒரு படத்தில் இப்போ இந்த முறை கூட்டணியை ரொம்ப சுமூகமாகவே முடிச்சிட முடியும்னு நம்புறீங்க நீங்க? அதான் சொல்றேன், ஆரம்பிச்சேன்னு 2 நாளில் முடிச்சிருவோன்னு சொல்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பெருசாக டைமே ஆகாது. எங்களுக்கு எல்லாருக்கும் சார் சித்தாந்தன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. தமிழ்நாட்டை யார் ஆளணும், யார் ஆளக்கூடாது, தமிழ்நாட்டை எதுக்கு திமுக வேணும், திமுக இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணை காப்பாற்ற முடியும், நம்முடைய மானத்தை காப்பாற்ற முடியும், நம்மளோட மொழியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கொள்கை சித்தாந்தம் இருக்குன்னு சொல்ல வர. இப்போ 2 நெருக்கடி இருக்கு. திமுகக்குள்ளேயே இருக்கிற திமுக தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் நம்ம அதிக இடங்கள்ல போட்டி போடணும், நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் அதிகமாக போடணும். போன முறை 188. நீங்கள் உண்மையில் நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? திமுக எத்தனை தொகுதியில் நின்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க எதிர்பார்ப்பு சொல்றேன். எத்தனை தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. உங்களோட எதிர்பார்ப்பா ஒரு அரசியல்வாதியா இருந்ததுனால கேட்க இல்லை. தலைவர் தான் கூட்டணி தொகுதி எத்தனை எண்ணிக்கைன்றதுலாம் தலைவர் சம்பந்தப்பட்ட தலைமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதற்கு பின்னாடி வெற்றி தோல்வி, அதற்கு பின்னாடி இருக்கிற நன்மை தீமைகளை வச்சு தான் தலைவர் முடிவு பண்ணுவார். என்னுடைய ஆசை இல்ல கட்சிக்காரங்களுக்குன்னு ஆசை கிடையாது. இப்ப காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆசைப்படுற மாதிரி திமுக நிர்வாகிகள் ஒரு தடவை ஒரு கட்சியில உறுப்பினராக நீங்க ஆகிட்டாலே கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்க வேண்டியதுதான் நம்முடைய முழுமுதற் கடமை. அதுதான் ஒரே வேலை. அதை கடந்து அதில் சிந்திக்கிறதுக்கு எத்தனை இடம் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே கிடையாது. தலைவருக்கு எல்லாம் தெரியும். இந்த மண்ணுக்கு எதிராக ஒரு கூட்டம் சுத்துது, அந்த கூட்டத்துக்கு எங்கெல்லாம் கண்டிக்கணும், எங்கெல்லாம் அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்கணுமோ அது எல்லா இடத்துலையும் எதிர்த்து நின்ன தலைவருக்கு தன்னுடைய கட்சியும் தன்னுடைய மக்களையும் காப்பாற்றுறதுக்கு முழுசா தெரியும். ஸோ எந்த தலைவர் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு எந்த அதிருப்தி, பயம், எதிர்பார்ப்பு அப்படிலாம் எதுவுமே இல்லை. தலைவர் முடிவு பண்றதை நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எல்லாத்தையும் தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. தலைவர் முழுசா பார்த்துக்க போறாரு. தமிழ்நாட்டு மக்களை பார்த்துக்கிறாரு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சிந்திக்கிறாரு. எஸ்ஐஆர் வந்தாலும் குரல் கொடுக்குறாரு, டீலிமிட்டேஷன் வந்தாலும் குரல் கொடுக்குறாரு. சரி, எதுக்கா இருந்தாலும் குரல் கொடுக்குற ஒரு தலைவர். நீங்க எதிரில் சிந்திச்சு பாருங்களேன், எதுக்குமே குரல் கொடுக்காத தலைவர். அப்போ எதுக்குமே குரல் கொடுக்காத ஒரு தலைவர் வேணுமா, மக்களோட உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் வேணுமா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. இந்த பக்கம் ஒரு நடிகர் இருக்காரா, அந்த பக்கம் யார் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்றீங்க 2 நாள்ல சுமூகமா எல்லா பேச்சுவார்த்தையும் குழு போட்டு 2 நாள்ல முடியும் அப்படின்னு இருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திருமதி. நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.